விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 11/9/2024 ஆவணி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மாலை மணி 6:05 வரை சந்திராஷ்டமம் இருந்துட்டு போட்டோமே. சந்திராஷ்டமம் அன்றைக்கா கத்த போகிறோம், டெய்லி தான் கத்த போகிறோம். ஸோ அதை தீருகின்ற வரையில் நமக்கு ஒரு நாளும் சந்திராஷ்டமம், மன அழுத்தம், எதையாவது யோசிப்பது, இதை தவிர மற்ற எந்த விஷயமும் நம்மளை ஆட்படுத்தாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய ராசி மேஷம். இன்றைக்கு நாளில் பணவரவு விஷயத்தில் டக்கென்று முடிவெடுப்பீர்கள். சுமூகமாக போகும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். மாலை மணி 6:06 சந்திராஷ்டமம். அதனால் என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுற மாதிரியே மனம் காட்டும். தொழிலை மாற்றிடலாமா, உத்தியோகத்தை மாற்றிடலாமா, வியாபாரத்தை மாற்றிடலாமா, படிப்பை மாற்றிடலாமா, குடும்பத்தை மாற்றிடலாமா கூட தோணும். அந்த அளவுக்கு எல்லாமே தலையில் பாரமாக இருக்கும். என்ன பண்ணணும்? மௌன விரதம். முடிஞ்ச அளவுக்கு 3 குரங்கு பொம்மை மாதிரி இருக்கணும். எல்லாமே சுபகாரியம், பணம் நிறைய வரும். ஆனால் செலவு ஆகிறது பார்த்தோன்னா ஒரு மனசு பதைக்கும். கஷ்டந்தானே? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறச்ச ரொம்ப கம்மியாக வந்துட்டு செலவு மட்டும் பெருசாக வந்தால், அதனால் செலவில் கொஞ்சம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கும். ஏற்கனவே குரு எங்கே இருக்கார்? 12. துணை அல்லது துணைவேர் கொஞ்சம் மூர்க்கமாகவே இருப்பாங்க, கோபமாகவே இருப்பாங்க. மூர்க்கம்னா கெட்டவங்களா இல்லை, கோபம். ஏதோ நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறது இல்லையேன்னு ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி தொழிலும் சேர்ந்து கொஞ்சம் மக்கர் பண்ணும். குடும்ப விஷயத்தில் வெள்ளக்கொடி தான், தொழில் விஷயத்தில் சைலண்ட்டு தான். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? மிதுன ராசி. பழைய கடன்கள் ஏதாவது ஒரு பைசல் செய்வதற்கு முயற்சி, வெற்றி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். கடகத்துக்கு என்ன? தைரியம் ஏற்படும். வக்கர சனியில் எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம் நம்பிக்கை ஏற்படும். ஒரு திமிர்த்தனம் வரும். திமிர்த்தனம்னா கத்துறதில்லை, சந்தோஷத்தில். பயணம் அனுகூலம், புது கௌரவம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த மன வருத்தம் தீரும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். முதலீடுகளுக்கு தேவையான விஷயம் அனுகூலத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் திருப்தியாகும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் தீர்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். பெரிய லெவல் ஏற்றம், பெரிய அளவு முன்னேற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மனத்தாங்கல் தீர்வது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் சிம்மத்துக்கு தான். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கிறது. எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனையை சமாதானமாக்கிறது, இல்லை உங்களுக்கு ஃபேவரலாக தீர்ப்பு வருது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயம் ஏற்றம், படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலம். இரத்த பந்த உறவுகளில் மட்டும் கோபம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுங்க. இரத்த பந்த உறவுகளில் சாதாரண ஏதோ ஒரு விஷயம் என்றைக்கோ பண்ணதை போட்டு இன்றைக்கி போட்டு சண்டை போட்டால் என்ன நியாயம்? வெளியிடம், பயணம், ப்ரமோஷன், பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, முதலாளிகளை சந்திப்பது, அரசாங்க அதிகாரிகளை சந்திப்பதெல்லாம் தைரியம், சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும்.
கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளியிடத்துலையும் காப்பாற்றலாம். சொல்லுக்கு மதிப்பு ஏற்படும். கொஞ்சம் பேங்க்கில் பேலன்ஸே இல்லைன்னு வருத்தப்பட்ட இந்த துளாராசிக்காரர்கள் பணம் வருதில்ல, கொஞ்சம் பேங்க்கில் போடுங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். பதட்டங்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? விருச்சிகம். விருச்சிகத்துக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்களோட போட்டி போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம். வியாபாரத்தில் நம்பிக்கை. வார்த்தை மட்டும் சும்மா கேரண்டிக்கு கொடுக்குறதெல்லாம் செய்யக்கூடாது. யார் சொன்னாலும் நான் பார்க்குறேன், யோசிக்கிறேன், பிறகு பார்த்து கொள்ளுகிறேன், அப்படி தான் அல்வா கொடுக்கணும். ஏதாவது இல்லை பெருமை, இது ஒரு கௌரவம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. எதுக்குடா இதை கொடுத்தோன்னு ஆகிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. யோக பலம், அனுகூலம், நம்பிக்கை. தேக ஆரோக்கியத்திற்கு மருந்து மாத்திரை சரியாக எடுத்துக்கணும். வார்த்தைகளில் வக்கர சனி இருப்பதனால் கவனம். பயணம் அனுகூலம். புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியம். தனிப்பட்ட முறையில் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? தனுசு தான். பல தரப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் விரயம். குடும்பத்திற்கு செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதை கணக்கு பார்த்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அது தேவையற்ற செலவோ எந்த செலவோ குடும்பத்து நிம்மதிற்காக செலவு செய்யும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கவனம். ரொம்ப காலையிலேருந்தே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துன்னு வச்சுங்க, மத்தியானம் 1:15 2 மணிக்குள்ளே ஒருத்தருக்கு நல்ல சாப்பாடு எலுமிச்சை பழ ஊறுகாய் வாங்கி கொடுத்துருங்க, டப்புன்னு நிம்மதி ஆகிடும். ஏன்னா அன்னதானம் இன்னைக்கு செய்கிறது விசேஷமாக மகரத்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். லாபம், பணவரவு, புதிய முதலீடு, ஆச்சரியம், நிலம், வீடு, மற்ற ஏதாவது வாங்கக்கூடிய பொருள்கள், ஆடை ஆபரணம் எத்தனையோ. ஏன் தங்க நகையே வாங்கணும், வைர நகை வாங்குங்க. அந்த அளவுக்கு அனுகூலம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது. கூடா நட்பில் கேடு விளையும். கிரகம் நல்லது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பொண்டாட்டி கிட்ட தகராறு, புருஷன்கிட்ட தகராறெல்லாம் இன்றைக்கி வேணுமா? வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலம். டக்குன்னு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சியெல்லாம் அனுகூலம் காணப்படும். ப்ரமோஷன் தடை நீங்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஐயா, ரொம்ப நாளாக இந்த இடத்துல ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணுறேன், இந்த இடத்துல கிடச்சிச்சின்னா என் லைஃப் செட்டில்னு நினச்சிட்டு இருப்பாங்க மீனம். கடல் கடந்து கூட நினைப்பீங்க. அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி திடீர்னு கொடுப்பான். பசியில் பிரியாணி கடிச்ச மாதிரி டைம் இது. ஸோ இன்றைக்கி ஆக மொத்தத்தில் தொழில் சார்ந்த விஷயம் ஒரு நல்ல நியூஸ். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.